வெல்கம் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் என்பிடிஎல், அதாவது என்பிடிஎல்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த என்பிடிஎல் ஆன்லைன் கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்பிடிஎல்னா என்னன்னு இன்னொரு வீடியோவில் பேசிப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் கட்டமாக ஒரு இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, சிலருக்கு மேபி இமெயில் ஐடி இல்லாமல் இருக்கலாம். ஒரு இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டு என்பிடிஎல் கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இமெயில் ஐடி ஓப்பன் அண்ட் என்பிடிஎல் அப்ளை ப்ராசஸ், இந்த ரெண்டையும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ முதல் கட்டமாக மெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னுடைய யூஆர்எல் பாரில் ஜஸ்ட்டு gmail.comனு டைப் பண்ணிக்கோங்க. gmail.com என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஜிமெயில் வெப்சைட்டுக்கு போவோம். இப்போது இந்த வெப்சைட்டில் யூஸ் அனதர் அக்கௌண்ட் கொடுங்க. ஆல்ரெடி லாகின் பண்ண அக்கௌண்ட் ஷோ பண்ணும், அப்புறம் ரிமூவ் அக்கௌண்ட், யூஸ் அனதர் அக்கௌண்ட். இப்போ நம்ம புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் அனதர் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் கீழே க்ரியேட் அக்கௌண்ட் கவனிச்சா தெரியும், க்ரியேட் அக்கௌண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக உங்களுடைய பர்சனல் யூஸாக, நீங்கள் குழந்தையா இல்லை பிஸ்னஸ் யூஸான்னு கேட்கும். ஸோ நான் வந்து பர்சனல் யூஸே கொடுக்குறேன். ஸோ ஃபார் மை பர்சனல் யூஸ் கிளிக் பண்ணுறேன். அடுத்த கட்டமாக உங்களுடைய நேமை கொடுங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு என்னுடைய நேமை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஆப்ஷனல், ஃபர்ஸ்ட் நேம் கம்பல்சரி. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டு ஜெண்டர் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்த கட்டமாக உங்களுடைய மெயில் ஐடி எப்படி இருக்கணும்னு கேட்குது, சரிங்களா? சில சாம்பிள் கொடுத்துருக்கு. நான் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் கொடுங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா SBS NPTEL அப்படின்னு கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து SBS NPTEL@gmail.com அப்படின்னு வேணும். ஸோ நான் SBS NPTEL கொடுத்துருக்கேன். gmail.com அவங்கள அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ இதை கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது அவைலபிளாக தான் எனக்கு கிடைக்கும், இல்லைனா நான் வேறு ஏதாவது மெயில் ஐடி மாற்றிக்கிடணும். ஸோ நான் வந்து SBS NPTEL அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எஸ், இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இனி என்னுடைய மெயில் SBS NPTEL@gmail.com. ஸோ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், வெரிஃபிகேஷன் பர்பஸ். இது நீங்கள் தான் அப்படின்னு உங்களுடைய மொபைல் நம்பர் தான் செக் பண்ணுறதுக்கு அந்த OTPயை இங்கே கொடுத்துருங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த OTP கொடுக்குறது மூலமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், நாளைக்கே உங்கள் மெயில் ஏதோ லாக் ஆயிடுச்சுன்னா ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் பின்னாடி கூட கொடுத்துக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய மெயில் ஐடி SBS NPTEL@gmail.com, என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் கொடுக்கும், ஜஸ்ட் ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ நவ் ஐ ஹேவ் ஜிமெயில் அக்கௌண்ட் SBS NPTEL@gmail.com. ஸோ இதுதான் என்னுடைய மெயில் ஐடி. இது ஒரு கட்டம். அடுத்த கட்டமாக, ஸோ முதல் கட்டமாக ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக NPTEL கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயில் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மெயிலை லாக் அவுட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு டைம் பாஸ்வேர்டு இருக்கும். நான் ஒன்ஸ் மெயிலை லாக் அவுட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து சைன் அவுட் கொடுத்துறேன். ஸோ மெயில் ஐடி கிரியேட் பண்ண அதை லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போது ப்ரௌசரில் நாம் NPTEL கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரௌசருடைய யூஆர்எல் பாரில் NPTEL அஃபிஷியல் வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். NPTEL அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போ இந்த ப்ரௌசருடைய யூஆர்எல் பாக்ஸில் NPTEL கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்கை டைப் பண்ணுங்கள். இந்த NPTEL கோர்ஸ் அப்ளை லிங்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து onlinecourses.nptel.ac.in இந்த அக்கௌண்ட்டை கொடுத்து ப்ரௌசரில் என்ட்ரு பண்ணுங்க. ஸோ இப்போ NPTEL வெப்சைட் உங்களுக்கு வரும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஜூலை 2024 ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட், அதாவது இந்த செமஸ்டருக்கான ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட் ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு லிங்க். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை பாருங்கள், என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த கோர்ஸ் நேம் என்ன, டீச் பண்ணுற ப்ரொஃபஸர் நேம் என்ன, எந்த இன்ஸ்டியூட் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஐடி டெல்லியா கான்பூர், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த கோர்ஸ் டியூரேஷன் என்ன, 4 வீக் கோர்ஸா, 8 வீக் கோர்ஸா, 12 வீக் கோர்ஸா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இருக்கும். ஸோ இதில் கடைசி 3 காலம் பாருங்கள். ஸோ நமக்கு தேவை அப்ளை லிங்க் கோர்ஸ் தான். ஸோ வலது பக்கம் இந்த கடைசி காலத்தில் வலது பக்கம் 3வது பாருங்கள், கிளிக் ஹேர் டு ஜாயின் த கோர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் தேவையான டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த ப்ரௌசரில் வச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து எங்கள் கவனிச்சா தெரியும், டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், பயோமெடிக்கல், எக்ஸெட்ரா. ஸோ நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் அப்ளை ஏற்கனவே சொன்ன மாதிரி வலது பக்கம் 3வது லிங்க். ஸோ இந்த 3rd லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கவனிச்சு பாருங்க, கோர்ஸ் டைட்டில் டிஸ்பிளே தான், இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங். ஸோ நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இங்கே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்தபடியாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், சைன் இன் வித் யுவர் சோசியல் அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணல அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் தான் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்த கூகுள் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி சூஸ் பண்ணிங்கன்னா SBS NPTEL@gmail.com. இப்போ நான் கிரியேட் பண்ணது அதனுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சைன் இன். ஸோ இந்த NPTEL கோர்ஸ் உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. அதையும் அகைன் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணும். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை அவங்க கேட்பாங்க, உங்களுடைய நேம் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர், அது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துருங்க. அதாவது NPTEL வெப்சைட். ஸோ நேம் வந்து என்னுடைய நேம். ஸோ
அடுத்தபடியாக என்னுடைய மொபைல் நம்பர், அடுத்தபடியாக மெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ வந்துடும். ஸோ உங்களோட ஏஜ் குரூப் என்ன, உங்களோட ஏஜ் குரூப்பை நீங்கள் கொடுத்துருங்க. 20 to 30 ஃபார் மீ. அடுத்தபடியாக ஜெண்டர் கொடுங்க. அடுத்தபடியாக இன் விச் கண்ட்ரி வார் சரிங்க, ஸோ இந்தியா கொடுத்துருங்க. அடுத்தபடியாக உங்கள் ஏரியானுடைய பின்கோடு. அடுத்தபடியாக ஸ்டேட் அதுவாகவே வந்துடும். டிஸ்ட்ரிக்கும் அதுவே வந்துடும். பின்கோடு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ப்ரொஃபஷன் நீங்கள் என்ன இருக்கீங்க. ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி கொடுங்க. அதர் ஒர்க்கு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மற்ற ஒர்க் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய் கொடுங்க. இல்லை மென்ஷன் பண்ண விரும்பலன்னா அதர் கொடுங்க. ஸோ நான் இப்போ டீச்சிங் ஃபேக்கல்ட்டிங்கிற அடிப்படையில் ஃபேக்கல்ட்டின்னு கொடுக்குறேன். என்னுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஎஸ்சினா பிஎஸ்சி கொடுங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. நான் வந்து மாஸ்டர் டிகிரிங்கிற அடிப்படையில் மாஸ்டர் டிகிரி கொடுக்குறேன். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நான் பிஜி முடிச்சது 2019. ஸோ அதை கொடுத்து என்ட்ரு தட்டியான அடுத்த கட்டமாக உங்களுடைய அகாடமிக் பேங்க் கிரெடிட்டில் இந்த NPTEL கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஆட் ஆகணுமான்னு கேட்கும். சரிங்களா? ஸோ ஆட் ஆகணும். நீங்கள் முடிக்கிற கோர்ஸ் கிரெடிட் உங்களுக்கு ABCD ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கொடுங்க. ஐ ஹேவ் ABCD கொடுங்க. இல்லை ABCDனா டோன்ட் ஹேவ் ABC ஐடி கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து do not need ABCD. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து do not need ABCD நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் NPTEL லோக்கல் சாப்டரில் இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சரத் காலேஜ் NPTEL லோக்கல் சாப்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஸோ லோக்கல் சாப்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். லோக்கல் சாப்டர் இல்லைனா நான் கொடுங்க. ஸோ சரத் காலேஜின் அடிப்படையில் லோக்கல் சாப்டர் எஸ். அடுத்த கட்டமாக ஸ்டேட் நேம் கொடுக்கும் லோக்கல் சாப்டரில் தமிழ்நாடு. அடுத்த கட்டமாக காலேஜ் நேம், அந்த லிஸ்ட்டில் நம்ம காலேஜ் நேம் வந்துடும். ஸோ லோக்கல் சாப்டர் வாங்கியிருந்தாங்கன்னா தான் நீங்கள் எஸ் கொடுத்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நோ கொடுத்து அதர் கொடுத்து உங்கள் காலேஜ் நேம் கொடுக்கணும். இது கூடுதல் தகவல். அடுத்த கட்டமாக யூனிவர்சிட்டி அதுவே வந்துருச்சு, ஏரியா. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதான் இப்போ வந்து நான் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து சயின்ஸ், அந்த அடிப்படையில் சயின்ஸை சூஸ் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஏஜ் குரூப், ஜெண்டர், அப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, நீங்கள் NPTEL ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற விட கடைசியோட அந்த மெயில் ஐடியை மெயின்டைன் பண்ணுங்கள். அது வழியாக தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், அக்ரி கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இந்த NPTEL வழியாக ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆல்ரெடி முதல் 2 வீக் லெக்சர் கொடுத்தாங்க. இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், இது 0th வீக். ஃபர்ஸ்ட் வீக் ஜஸ்ட் ப்ரிவியூ மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. 1வது வீக்லேருந்து 12வது வீக் வரை உள்ள அந்த அசஸ்மெண்ட்டை தான் உங்களுக்கு அவங்க மார்க்காக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ முதல் வீக்கில் மொத்தம் ஒரு 6-7 வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ முதல் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கில் உள்ள வீடியோ அட்டன் பண்ணனா வீக் 1 கிளிக் பண்ணிக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெக்சர் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க டீச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதே மாதிரி மொத்தம் 12 வீக். ஸோ 12 வீக்கான லெக்சர் மெட்டீரியல், அதனுடைய PDF ஃபைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்டர்னல் மார்க் எழுதி ஸோ இன்டர்னல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க்கோட சேர்த்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எங்கள் கவனிங்க குவிஸ் வீக் 1 அசைன்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அசைன்மெண்ட் வந்துடும். ஸோ இதில் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். ஸோ அந்தந்த வீக் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் அந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் வார அசைன்மெண்ட் இந்த கோர்ஸில் லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 8வது மாதம் 7வது தேதி. ஸோ ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2024 தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸுடைய முதல் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட். ஸோ கோர்ஸ் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் கொடுப்பாங்க, வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், புக்கு கொடுப்பாங்க, ப்ராப்ளம் சால்விங் செஷன் கொடுப்பாங்க, லைவ் செஷன். ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கோர்ஸை பற்றி அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேபில் போய் பார்த்துக்கலாம். அகைன் அபவுட் த கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் பார்க்கணும் அபவுட் த கோர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் எக்ஸாம் எப்போ அது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அகைன் கோ டு கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்துடும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டில் எக்ஸாம் எப்போ லாஸ்ட் டேட் ஃபீ பே பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அபவுட் த கோர்ஸில் கோர்ஸை பற்றின டீட்டெயில் ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்னா QA கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் நீங்கள் போய் பார்த்துக்கிடலாம். அடுத்தபடியாக ப்ராக்ரஸ் நீங்கள் எவ்வளோ இன்டர்னல் ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் வரும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மென்டார் உங்களுடைய மென்டாரை பற்றின டீட்டெயில் அது இங்கே ஷோ ஆகும். ஸோ ரிவ்யூ அசைன்மெண்ட் ரிவ்யூ பண்ணிக்கலாம், கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அபவுட் த கோர்ஸ் போயிட்டு அகைன் நீங்கள் கோ டு த கோர்ஸ் போயிட்டு தேவையான லெக்சர்ஸ் வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் கேட்கப்பட்டிருக்க அந்த குவிஸ் கொஸ்டின் அசைன்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்காக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து NPTEL அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் ஃபைனலாக நீங்கள் லாக் அவுட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைலை போய் பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்த டீட்டெயிலை மாற்றிக்கலாம். மை கோர்சஸ் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் அட்டன் பண்ணீங்களோ அது இந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை போய் பார்த்துக்கலாம். மை கோர்சஸ் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், ஒருத்தன மல்டிபிள் கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் மை கோர்சஸில் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அது மை சர்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ ஃபைனலாக சைன் அவுட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த லெக்சரில் NPTEL ஆன்லைன் கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். NPTEL அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.